எதிர்ப்பை கண்டு பயப்படோம், எதிர்க்கும் பிசாசை முறியடிப்போம். தோல்வியை காணாத யுத்தத்திலே துணிந்து முனைந்து முன்னேறுவோம். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம். தேவ போராயுதங்களை கையில் எடுப்போம். தேவனின் அன்பினால் வெல்லுவோம். தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம். அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ அன்பு நம்மோடு கூட இருக்கும் வரை தேசத்தின் உள்ள தீமைகளை வென்று முன்னேற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் அனைத்தையும் வென்றவர் நம்மோடு கூட துணை வருகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளை நாம் துவக்குவோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு மாம்சத்தை குறித்தும் மாம்சத்தில் களத்திலிருந்து போர் புரிவதை குறித்தும் ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்கிருந்து போர் புரிய வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு தெளிவான போதனையை பவுலடியார் கற்றுத்தருகிறார். இன்றைக்கு ஏலகிரி என்கிற இந்த இடத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற கூடுகையிலே, ஜெப கூடுகையிலே பங்கேற்று அதன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை தந்திருக்கிறார். இங்கு கொரிந்து சபையானது பவுலடியாரை குறித்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு புகார் வைக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் மாம்சத்திலிருந்து மாம்சத்துக்குரியவர்களே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுது பவுலடியார் பதில் கொடுக்கிற பகுதி தான் இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி. அதில் என்ன சொல்கிறாரு? முதல்ல அக்செப்ட் பண்ணுறாரு, நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் தான், இந்த உலகத்தில் சரீரத்தோடு பிறந்த எல்லாருமே மாம்சத்துக்குரியவர்கள் தான். ஒருவேளை அவர்களுக்கு இருக்கிற போராட்டத்தை போல எங்களுக்கும் போராட்டங்கள் உண்டு தான். மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய இடையிலே ஒரு போராட்டம். இது எப்பொழுது துவங்குகிறது என்றால், கிறிஸ்து இயேசுவை எங்களுக்குள்ளே இரட்சகராக ஏற்றுக்கொண்டதிலிருந்து துவங்குகிறது. ஏனென்றால் அதற்கு முன்பாக மாம்சத்தின்படி வாழ்ந்து மாம்சத்தின் சித்தத்தை செய்து வாழ்வதினாலே ஒரு போராட்டம் கிடையாது. ஆனால் என்றைக்கு மாம்சத்தை விட்டு மாம்சத்தின் சிந்தையை விட்டு ஆவிக்குரிய விதத்தில் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அன்றைக்கு அந்த போராட்டம் துவங்குகிறது, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையே போராட்டம். அப்போ மாம்சத்துக்குரியவர்களுக்கு 2 களம் இருக்கிறது போராடுவதற்கு. அது 2 களம் என்ன? ஒன்று மாம்சத்தின் களம், இன்னொன்று ஆவிக்குரிய களம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் தான், ஆனாலும் நாங்கள் மாம்சத்திற்குரிய போராயுதங்களை வைத்து போர் புரியாதபடி தேவ பலத்தோடு ஆவிக்குரிய போராயுதங்களை வைத்து நாங்கள் போர் புரிகிறோம். இப்போ மாம்சத்திற்குரிய போராயுதம் என்ன, ஆவிக்குரிய போராயுதம் என்ன? 2 வெவ்வேறாயா அப்படின்னு பார்க்கும் பொழுது சரீரம் ஒன்று தான். இந்த சரீரத்தில் ஏற்படுகின்ற ஆன்மீக மாற்றம்தான் ஆன்மீக களத்திலிருந்து போராடுவதும் மாம்சத்தின் களத்திலிருந்து போராடுவதும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நான் சில நேரங்களிலே மாம்சத்தின் களத்திலிருந்து போராடுகிறேன், சில நேரங்களிலே ஆவிக்குரிய களத்திலிருந்து போராடுகிறேன். இப்படி 2 களத்திலிருந்து போராடுவதற்கு அனுமதி இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா மாயமானங்கள் வந்துவிடும். அப்போ நமக்கு ஒரே வாய்ப்பு என்னென்னா, ஆவிக்குரிய களத்திலிருந்து நாம் போராட வேண்டும். அது எப்படி? ஒரே சரீரம்தான், அது எப்படி மாற்றுவதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறார். கருவி ஒன்று தான், போராயுதம் ஒன்று தான், அதை பயன்படுத்துகிற விதம் வேறு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அது பட்டயமாக இருந்தது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக அது மண்வெட்டியாக மாறிடுச்சு. அப்போ பட்டயம் செய்கின்ற அந்த தொழிலை, பணியை நான் செய்ய மாட்டேன், மண்வெட்டி செய்கின்ற பணியை தான் செய்வேன். மேடானவைகளை வெட்டி பள்ளமானவைகளை நிரப்பி பயன்படுகிற ஒரு கருவியாய் மாறி போவேன். அதற்கு முன்பாக பட்டயமாக இருந்த நான் பலரை கொல்வதற்கும் அது பலரை தீங்கு செய்வதற்கும் பயன்படுத்தினேன். ஆனால் அதே சரீரத்தை ஆன்மீக சிந்தை நிரப்பும் பொழுது அந்த பட்டயம் என்ன ஆகிடுதுன்னா மண்வெட்டியாக மாறுது. ஈட்டியை பயன்படுத்தி வந்தேன், அந்த ஈட்டி என்ன மாறுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அறிவாளாக மாறுகிறது. தேவையில்லாத பகுதியிலே களைகளை எடுப்பதற்கும் வெட்டுவதற்கும் அது பயன்படுவது ஒழிய அதற்கு முன்பாக ஈட்டி மனித உயிர்களையும் கொன்று குவித்து கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு நான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்தேனோ ஈட்டியானது என்ன மாறிடுச்சுன்னா மண் இது அறிவாளாக மாறிவிட்டது, பயன்படுகிற பாத்திரமாக மாறிவிட்டது.
அப்போ மாம்சத்தின் களத்திலிருந்து போர் புரியும் பொழுது பட்டயத்தையும் ஈட்டியும் வைத்திருந்தவன் இப்போ ஆவிக்குரிய களத்தில் அதே சரீரத்தோடு தான் போராடுகிறேன். அந்த போராயுதம் என்ன மாறுதுன்னா மண்வெட்டியாகவும் அறிவாளர்களாக மாறி அது மற்றவர்களுக்கு பயன்படுகிற வகையிலே பயன்படுகிற வகையிலே ஒரு ஆயுதமாக மாற்றப்படுகிறது. அப்பொழுது எனக்கு ஒரு தேவ வல்லமை பெறுகிறது. அந்த தேவ வல்லமை என்ன பண்ணுதுன்னா ஆவிக்குரிய களத்திலிருந்து போராடும் பொழுது தீமையானவர்களெல்லாம் நீங்களாக்கி விடுகிறது. என்ன தீமை? அதுவரை தர்க்கித்து பேசுகிற நான் இப்பொழுது அமைதியாக போகிறேன். அதுவரை தாழ்மையற்று இருந்தவன் தாழ்மையாக போகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் பெருமையோடு கூட வாழ்ந்தவன் பெருமையற்று போகிறேன். கீழ்ப்படிதல் இல்லாமையாக வாழ்ந்தவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் மாறுகிறேன். என்னுடைய மாம்சத்தின் களத்திலிருந்து போராடும் பொழுது பெருமையோடு போராடினேன், கீழ்ப்படியாமை இல்லாமைகளை போராடினேன், அசுத்தத்தோடு போராடினேன். ஆனால் ஆவிக்குரிய களத்தில் வரும் பொழுது நான் என்னை தாழ்த்துகிறேன். இயேசுவை போல என்னை மாற்றுவதற்கு நான் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். அது எப்பொழுது சாத்தியமாகிறதுன்னா ஆவிக்குரிய களத்திலிருந்து தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அரண்களை நிர்மூலமாக்கவும் தேவையில்லாத காரியங்களை ஒதுக்கவும் எனக்கு பயனுள்ளதாக மாறுகிறது. இன்றைக்கு நான் மாம்சத்துக்குரியவன் தான். ஆனால் என்னுடைய போராட்டம் மாம்சத்துக்கு உரிய களத்திலிருந்து அல்ல, ஆவிக்குரிய தேவ போராயுதங்களை வைத்து போராடி கொண்டிருக்கிறேன். அது எனக்கு தேவ பலத்தை தருகிறது. அப்படிப்பட்ட பலத்தோடு சத்துருவை எதிர்த்து போராடுவதும் தீமையை எதிர்த்து போராடுவதும் என்னை வீழ்த்துகின்ற பெருமை சுயம் இவற்றைகளை விட்டு ஆண்டவரை போல தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆயக்காரனை போல ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு மனிதனாக ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மோடு துணை நிற்கிறார். அப்பொழுது அரண்களை நிர்மூலமாக்க முடியும். தேவ போராயுதங்களை கொண்டு இந்த உலகத்தின் தீமைகளை வீழ்த்த முடியும். அப்படிப்பட்ட பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன்.